இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் திங்கிங் இஸ் எ கீ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களோட டாபிக். ஒரு ப்ரிவென்டிவ் திங்கிங் ஸ்கில் மூலமா என்ன பெனிஃபிட் இருக்கும், ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமா என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ப்ரிவென்டிவ் திங்கிங்கிறது என்ன பாயிண்ட்டு? நம்ம ஒரு தவறு நடக்கிறத தடுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் நடக்கிறத தடுக்கலாம், ஒரு ஃபினான்சியல் லாஸ் ஆகிறத தடுக்கலாம், டீம் சக்ஸஸை ப்ரொமோட் பண்ண முடியும், டீம் ஃபெயிலியரை நம்ம தடுக்க முடியும், டீமில் ராங் பீப்புள் இருக்கிறத தடுக்க முடியும், டீமில் ரைட் பீப்புளை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாக நம்ம ட்ரிகர் பண்ண முடியும், ப்ராசஸ் டெவலப் பண்ண முடியும், சிஸ்டம் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு 5 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாக உங்களுக்கு என்ன 5 பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் த ரிஸ்க் அண்ட் லாஸஸ். உங்களுக்கே நல்லா தெரியும், நமக்கு என்ன ரிஸ்க் வரப்போகுது, ப்ராப்ளம் வரப்போகுது, கிரைசிஸ் இருக்கு, ஃபினான்சியல் லாஸ் வரப்போகுது, இல்லை ஒரு பொருள் உடைய போகுது, இல்லை அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட், அந்த பேஷண்ட் இல்லை அந்த கஸ்டமர் அன்சாட்டிஸ்ஃபைடாக போகிறாங்கன்னா அதை நம்ம தடுக்க முடியும். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பெனிஃபிட் இருக்கு? ரெடியூஸ் த ரிஸ்க். ஒரு உயிர் இழக்கிறதையும் தடுக்க முடியும். ப்ரிவென்டிவ் திங்கிங்னா ஒரு ஹெல்மெட் போட்டு நம்ம டிராவல் பண்ணுறோம்னா நம்மளால அந்த உயிரையும் காப்பாற்ற முடியும். அதேமாரி அதனால் ஏற்படக்கூடிய லாஸ் அதையும் நம்ம தடுக்க முடியும். அப்போ முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறேன், ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாக ரெடியூஸ் த ரிஸ்க் அண்ட் லாஸஸ் நம்ம வந்து பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த ப்ரிவென்டிவ் திங்கிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கிற மூலமாக பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிட்டபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன், பில்ட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிட்டபிலிட்டி. ட்ரஸ்ட், நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில், உங்கள் கொலீக்ஸ் கூட, உங்கள் மேனேஜ்மெண்ட்டில், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ப்ரிவென்டிவ் திங்கிங் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த ஸ்கில் இருக்குங்கும்போது ஒன் ஆஃப் த கிரேட் லீடராக உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கொலீக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்குள்ளே வந்து பில்ட்ஸ் தி ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிட்டபிலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதுதான் பேஸ் திங்க். அந்த பேஸ் திங்கை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க இந்த ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாகும்போது, அவங்க நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்வாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த இடத்துல அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்து சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்போட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ட்ரஸ்ட்டையும் கிரெடிட்டபிலிட்டியும் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ப்ரிவென்டிவ் திங்கிங்கிற ஒரு ஸ்கில் மூலமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு கிரேட் சப்போர்ட்டர், அவங்களுக்கு ஒரு கிரேட் மென்டார் நீங்கள் அப்படிங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, மூணாவது பாயிண்ட் என்ன, சேவ் டைம்ஸ் அண்ட் ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸ் வந்து வீணாக போகுது, இல்லை ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, இல்லை 2 ஹவர்ஸ் ஒரு வேலை செய்கிறாங்கும் போது நீங்கள் ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலம் யூ ஆர் கிவிங் எ ரைட்டு ஒரு டிஸ்கஷன், ரைட் சொல்யூஷன் கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது 1 ஹவர் செய்யக்கூடிய வேலையை 15 மினிட்ஸில் அவங்க செஞ்சுருவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும், சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட்டும் சரி, உங்கள் டீமும் சரி உங்களை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாக பண்ணுறது மூலமாக அந்த ஒர்க்கை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, டிபார்ட்மெண்ட்டை புஷ் பண்ணுறீங்க, டீமை புஷ் பண்ணுறீங்க, உங்கள் கொலீக்ஸை புஷ் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அவங்க லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியாக சக்ஸஸராக தன் பயணத்தை தொடங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ராடக்டிவிட்டி எப்பவுமே சக்ஸஸாக இருக்கும், ஹாப்பியாக எனர்ஜைஸாக அவங்க வேலை செய்வாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அப்போ ஒரு லீடருக்கு ப்ரிவென்டிவ் திங்கிங் இருக்குங்கும்போது பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் அ ஃபோர்த் பாயிண்ட். சப்போர்ட்ஸ் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும். உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும், நெட்வொர்க்கு நல்லா இருக்கும், டீம் சக்ஸஸ் நல்லா இருக்கும், ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஃபிஃப்த் பாயிண்ட், பூஸ்ட் டீம் கான்ஃபிடன்ஸ். இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களோட டீமோட கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஃபிஃப்த் பெனிஃபிட்ஸ்.
அப்போது ஒரு ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாக நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு உங்களை மென்டராக கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு வெல்விஷராக கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு பெஸ்ட் கோச்சாக பார்க்குறாங்க, ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக பார்க்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? பூஸ்ட் யுவர் டீம் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. 5 மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யூ ஆர் டெவலப்பிங் ஒரு லீடராக இருந்து யூ ஆர் டெவலப்பிங் யுவர் ப்ரிவென்டிவ் திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா உங்கள் டீமில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன சொல்லியிருக்குன்னா, ரெடியூஸ் த ரிஸ்க் அண்ட் லாசஸ். செகண்ட் பாயிண்ட், பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிட்டபிலிட்டி. தேர்ட், சேவ் டைம்ஸ் அண்ட் ரிசோர்ஸ். ஃபோர்த், supports long-term stability. Fifth, boost team confidence. ஸோ இந்த 5 பெனிஃபிட்ஸு உங்களுக்கு ப்ரிவென்டிவ் திங்கிங் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீமில் பெனிஃபிட்டாக சக்ஸஸாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது ஒன் ஆஃப் த லீடர்ஷிப் ஸ்கில்லில் இருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் திங்கிங்கோட பெனிஃபிட்ஸை சொல்லியிருக்கேன். 5 பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். மோர் தென் பெனிஃபிட் இதில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் ஒரு கிரேட் லீடருங்கிறது உங்கள் டீமுக்கும் ப்ரூவனாகும், உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ரூவனாகும், உங்களோட சக்ஸஸ் பர்சனாகவும் நீங்கள் பயணிப்பீங்க. ஸோ ப்ரிவென்டிவ் திங்கிங்கோட 5 பெனிஃபிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.